வணக்கம். இது நான் ஒர்க் போறேன் டே 4. இன்னைக்கு காலையில எழுந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்டு, காலையில ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச வேரியேஷன்ல கொஞ்சம் புஷ் அப் மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் ஸ்டார்ட் பண்றோம். அப்படியே நம்ம பாடி கண்டிஷன பார்த்தோம். என் பாடி கண்டிஷன பார்த்தா எனக்கே கொஞ்சம் சிரிப்பு தான் வருது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு எனர்ஜிக்கு கிரியேட்டின குடிச்சுட்டு, இந்த சின்ன ஸ்பூன்ல கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஏ பாசிட்டிவ பார்த்தேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமான வேலையா தான் இருந்தது. நானே ஆசைப்பட்டு இந்த வேலைக்கு போனதுனால, இதுல படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது தான் எனக்கே தெரியுது அங்க ஒரு கிணறு இருந்திருக்குன்ட்டு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாலோ தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு போங்க. அப்படியே வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ பார்த்து 4 நாள் ஆனதுனால, அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்றத பத்தி டீட்டெயில் விசாரிக்கிறதுக்காக போயிருந்தோம். வழக்கம் போல நம்ம ஜிம் நீட் அண்ட் கிளீனா பக்காவா இருந்தது. நாமளும் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம். ரொம்ப கம்மியா இருந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தேன்றத நெனச்சு பார்த்துக்கிட்டே எனது வீடியோலாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த வெயிட்ட நான் சுத்தமா எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்ததுலேருந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா, 65 கேஜி வர வரைக்கும் இத நிறுத்தவே கூடாதுன்னு முடிவு பண்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பா 65 கேஜிய சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவோம். இருந்தாலும் அந்த மனசு கஷ்டத்திலயே நான் சாப்பிடாம தூங்கிட்டேன். ஒழுக்கமா இருங்க. நாளைக்கு பார்ப்போம்.